என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நடிக்கவேன்னு தாண்டி அவரை மாதிரி யாராலையும் தர்மம் பண்ண முடியாது, தர்மம் பண்ணியே கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சதி லீலாவதி, அந்த சதி லீலாவதிங்கிறது தான் என்எஸ் கிருஷ்ணனுடைய முதல் திரைப்படம். அந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்கிறாரு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எம்ஜிஆருமே பார்த்தீங்கன்னா அந்த சதி லீலாவதி படத்தில் தான் முதல்ல திரைப்படத்தில் அறிமுகம் மாறாரு. என்எஸ் கிருஷ்ணன், எம்ஜிஆர் ரெண்டு பேருமே பணத்தை என்எஸ் கிருஷ்ணன் கொண்டு கொடுத்து, இதை நீ பீரோவில் வை அப்படின்பாரு. முதலாளி இதை கழுவிட்டு பீரோவில் வைக்கவா, கழுவாமல் பீரோவில் வைக்கவான்னு கேட்பாரு. டே இது பணம்டா, இதை கழுவிட்டு பீரோவில் வைக்கக்கூடாதுரா, இதை அப்படியே கொண்டு போய் பீரோவில் வை அப்படின்னும் போது என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், ஐயா நீங்கள் மற்ற பொருளையெல்லாம் கழுவிட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பணத்தை மட்டும் கழுவாமல் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் அந்த முதலாளி கேட்பார். அதாவது தாழ்த்தப்பட்டவங்க உயர்ந்தவங்கலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற கருத்தை ரொம்ப நகைச்சுவையாக அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் சொல்லியிருப்பார். நான் ஒரு 100 ரூபா கொடுத்ததே அந்த மாதிரி நடிக்கிறாங்க, நீங்கள் கொடுத்ததே தப்புன்னு சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு 100 ரூபா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க டிஎம் தான். அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அந்த கர்ப்பமாக நடிக்கிற அம்மாவை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் இருந்துட்டு சொல்லுவார். அதாவது நம்ம 2 பேருமே நடிகர்கள், நம்ம நடித்து தான், நம்மளோட நடிப்புக்கு தான் நமக்கு காசு தராங்க, நம்ம நடிகர்கள், நீனும் ஒரு நடிகை நானும் ஒரு நடிகை, நம்ம 2 பேருமே உட்காந்துருக்கும் போது நம்மக்கிட்டே நடிப்புன்னு தெரியாமல் அந்த அம்மா நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அப்போ நம்மளோட அவங்க சிறந்த நடிகையாக நான் பார்க்குறேன், அதனால தான் ஒரு 100 ரூபா கொடுத்ததுக்கு மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். டிஎம் பேரே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு தம்பதியல் பேராக இருந்துச்சு. அது ஏதோ ஒரு சில காரணத்தினால டிஎம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, டிஏ வேம்புன்னு ஒருத்தவங்க, அவங்கள என்எஸ் கிருஷ்ணனுக்கு 3வது மனைவியாக திருமணம் செஞ்சு வச்சாங்க. இது இவருடைய இந்த வெள்ளி செம்பு அங்கே டேபிளில் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி செம்பை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இதுதான்டா என்கிட்ட கடைசியாக இருக்குது, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. இல்லை ஐயா, இல்லையா, பரவாயில்லையா, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை அனுப்புகிறாரு. அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் இருக்கிறார். அதாவது கொடுத்து 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 என்ன வேணாலும் செய்வார் சார். அவர் உதவினா என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி செய்ய முடியாது, அந்தளவுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட அவர் கொடுக்க முடியாது, இனிமே நம்மக்கிட்ட காசு இல்லை, இனிமே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும் போது அவர் இறந்தே போயிட்டார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நகைச்சுவை மன்னன் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய திருவுருவ சிலை புதுப்பிக்கப்பட்ட திருவுருவ சிலையை இன்னைக்கு கலைவாணர் அரங்கத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நடிக்கவேன்னு தாண்டி அவரை மாதிரி யாராலையும் தர்மம் பண்ண முடியாது, தர்மம் பண்ணியே கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெரிதளவில் அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவரை பற்றி A to Z நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் A to Z சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸுக்கெலாம் என்எஸ் கிருஷ்ணன் யாருன்னே தெரியாது. உண்மை தான். என்எஸ் கிருஷ்ணனை பற்றி சின்னதாக சில விஷயங்களை பேசலாம். ஒரு ஆரம்பத்துலேருந்தே என்எஸ் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறா தான் ஒரு புரிதல் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29 நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒழுகுனச்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் தான் என்எஸ் கிருஷ்ணன் பிறந்தார். சின்ன வயசில் ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவருக்கு கலை ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சினிமாலாம் வர்றதுக்கு முன்னாடி நாடகங்கள் தான் மக்களுக்கு பொழுதுபோக்காக இருந்துச்சு. எல்லா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாடகங்கள் போடுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புராண நாடகம் தான். அவங்களே பாடி, அவங்களே நடித்து, ஆடி எல்லா வேஷமும் போடுவாங்க. ஸோ அப்படி புராண நாடகங்கள் போட்டுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் சிறு வயசாக இருக்கும்போது. அப்படி நம்ம அதாவது நீங்கள் சினிமா டூரிங் டாக்கீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமா கொட்டகைன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எந்த விதமான வசதியும் இல்லாமல் சினிமா வந்த காலத்தில் ஒரு சினிமா தியேட்டர் இருந்துச்சு. அது தியேட்டர்னே சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குடிசையில் மீது இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே முறுக்கு, சுண்டல், சீடை இதெல்லாம் விற்கிறது வழக்கமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி தான் அந்த நாடகங்கள்லையுமே பார்த்திங்கன்னா முறுக்கு, சீடை, சுண்டல்லாம் அந்த காலத்தில் விற்பாங்க எல்லா ஊர்லேயும். அது ஒரு சின்ன வியாபாரம். அந்த மாதிரி முறுக்கு சீடை விற்க போனவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். நாடகங்களில் முறுக்கு சீடை விற்க போனவர் தான்
என்எஸ் கிருஷ்ணன் 10-12 வயசில். ஸோ அந்த 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 மாதிரி போகிறவங்களுக்கு எல்லாருமே எப்படின்னா அந்த நாடகங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து முறுக்கு சீரியெல்லாம் விற்றது போக மற்ற நேரத்தில் ஒரு ஓரமாக நின்று நாடகத்தை வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து ரசிக்கிறது உண்டு. அந்த நாடகத்தை பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த கலை ஆர்வம் அவருக்குள்ள தன்னாலே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ வெளியில் அந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனோட இருக்கிற அந்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, சக வயது உள்ள நண்பர்கள், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாடகத்தில் நடந்த மாதிரி காட்சிகளை நடித்து காட்டுறது, பாடி காட்டுறது, ஆடி காட்டுறது, இதெல்லாம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இதை வந்து அவங்க அப்பா ஒரு தடவை பார்த்துருக்காரு. தூரத்துலேருந்து பார்த்தப்ப ரொம்ப நல்லா நடிக்கிறானே நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த பாய்ஸ் நாடகக்குழுன்னு ஒரு நாடகக்குழு, நிறைய இடங்களில் பாய்ஸ் நாடகக்குழுங்கிற பேரில் வந்து நாடகங்கள் போடுவாங்க கிராமங்களில். அந்த நாடகக்குழுவில் வந்து என்எஸ் கிருஷ்ணனை வந்து சேர்த்து விடுறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நாடகக்குழுவில் தான் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன வேடங்கள், சின்ன வயசு, அப்போ 12-13 வயசில் சின்ன வேடங்கள் அவர் கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த வேடங்களை வந்து ரொம்ப நகைச்சுவையாக, ரொம்ப ஜனரஞ்சமாக, மக்கள் ரசிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அதாவது ஒரு பெரிய ஹியூமர் சென்ஸ் வந்து என்எஸ் கிருஷ்ணன்ட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகேஎஸ் நாடகக்குழுன்னு ஒன்று அன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமான நாடகக்குழு. அந்த டிகேஎஸ் நாடகக்குழுலையும் என்எஸ் கிருஷ்ணன் வந்து நடிக்கிறார். அடுத்து வாய்ப்பு அவர் கிடைக்குது. ஸோ அதுலேயுமே அவர் நடிக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு இசைத்தட்டு நிறுவனம் வந்து திறக்கிறாரு. அந்த இசைத்தட்டு நிறுவனத்தில் இவர் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, என்எஸ் கிருஷ்ணன் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு என்எஸ் கிருஷ்ணன் கிடைக்குது. அந்த வாய்ப்பை வந்து என்எஸ் கிருஷ்ணன் பயன்படுத்திட்டு ரொம்ப பிரமாதமாக பாடுறார். ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு அந்த இசைத்தட்டு இதில். அந்த இசைத்தட்டு வந்து ரொம்ப புகழடைஞ்சிருச்சு, பயங்கரமாக வந்து பாப்புலர் ஆனதுனால அன்னைக்கு இருக்க ஒரு பிரபல ஆங்கில வார இதழில் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி கோடிட்டு வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. இதை ஒரு இயக்குனர் படிக்கிறார், திரைப்பட இயக்குனர் படிக்கிறார், எல்லிசா டங்கன் ஒரு இயக்குனர். அந்த காலத்தில் நிறைய தமிழ் படங்கள் பண்ணியிருந்தார். அவர் ஒரு இந்தியர் இல்லை, அவர் ஒரு அமெரிக்கர், ஆனால் வந்து நிறைய தமிழ் படங்கள் பண்ணியிருந்தார். அவர் வந்து இந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொல்லி பார்க்குறாரு. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு இளைஞராக மாறிட்டார். ஸோ என்எஸ் கிருஷ்ணனை பார்த்ததுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு என்எஸ் கிருஷ்ணன்ட்ட. அவருக்கு தமிழ் தெரியாது, அந்த எல்லிசா டங்கங்கிற டேரக்டருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் வந்து நகைச்சுவையாக பேசுகிறார் அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அவருடைய படத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்தோட பேர் சதி லீலாவதி. அந்த சதி லீலாவதிங்கிறது தான் என்எஸ் கிருஷ்ணனுடைய முதல் திரைப்படம். அந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் நடிக்கிறாரு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எம்ஜிஆருமே பார்த்தீங்கன்னா அந்த சதி லீலாவதி படத்தில் தான் முதல்ல திரைப்படத்தில் அறிமுகம் மாறாரு. என்எஸ் கிருஷ்ணன், எம்ஜிஆர் 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த படத்தில். ஸோ அந்த படப்பிடிப்பு இடைவேளையிலலாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசுறது, 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றது, சிரிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய பிரச்சனைகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க எம்ஜிஆரும் என்எஸ் கிருஷ்ணனும். ஸோ இந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு வந்து ஏற்படுது. இங்கே வந்து நம்ம இந்த சதி லீலாவதி படத்தில் ஒரு சுவையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த எல்லிசா டங்கனுக்கு வந்து தமிழ் தெரியாததுனால ஒரு படம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாரும், கலைஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், அதாவது ஆர்ட் டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாரையுமே ஒன்றா உட்கார வச்சு அந்த படத்துடைய கதையை சொல்கிறது அவருடைய வழக்கம். கதையை சொல்லி முடிச்சுட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்குறது அந்த எல்லிசா டங்கனுடைய வழக்கம். அப்படி வந்து இந்த முதல் படத்தில் கதையை சொல்லும்போது என்எஸ் கிருஷ்ணனும் அந்த கதைக்குழுவில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அவரும் கதையை கேட்குறாரு. கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் வந்து சில விஷயங்களை சொல்ல முற்படுறாரு. ஆனால் முதல் தடவையாக சினிமாவில் நடிக்க வந்திருக்காரு, புதுமுகன்னும் போது பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனை பேச விடாமல் அடக்குறாங்க. இல்லை உட்காருங்கிற மாதிரி அடக்குறாங்க. இதை கவனிச்சுட்டு இருந்த எல்லிசா டங்கன் அவரை எந்திரிச்சு பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்திரிச்சு பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகைச்சுவையாக இருந்திருக்கு, அவ்வளோ ஹியூமராக இருந்திருக்கு. அதை பார்த்து வந்து எல்லிசா டங்கன் வந்து ரசித்து அந்த படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் பயன்படுத்துகிறாரு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. அந்த படம் வந்து இவர் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா மேனகான்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய வாய்ப்பு வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கு வருது. அந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னா ராஜா சாண்டோ அப்படிங்கிற ஒரு இயக்குனர். அவருமே அன்றைக்கி வந்து ஒரு பிரபல இயக்குனராக இருந்தார். பல படங்களை அவர் வந்து அந்த காலத்தில் தமிழ் படங்களை இயக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மேனகாங்கிற படம் அது மிகப்பெரிய ஒரு பேரை வந்து என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் சதி லீலாவதி வந்து மேனகாங்கிற படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. முதல் படம் சதி லீலாவதி தான். ஆனால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேனகாங்கிற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மேனகாங்கிற படத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணன்
வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை பார்த்த மக்கள் எல்லாம் இவர் வேற ஒரு மாதிரி வித்தியாசமாக நடிக்கிறாரு, இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்எஸ் கிருஷ்ணனுடைய பேர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதே ராஜா சாண்டோங்கிற இயக்குனர் இந்திரசேனா அப்படின்னு ஒரு படத்தை தொடங்குறாரு. என்எஸ் கிருஷ்ணன் அந்த படத்தில் கதாநாயகனா நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை வந்து பூனேயில் போய் நடத்துகிறாரு. அதாவது பூனாவில் போய் வந்து நடத்துகிறாரு. அந்த பூனாவில் அந்த படப்பிடிப்பு நடத்தும் போது அங்கே ஒரு ஹீரோயின் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அந்த ஹீரோயின் யாருன்னா ரத்னவாலின்னு ஒரு படத்தில் நடித்த டி.ஏ. மருதம் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படப்பிடிப்பு முழுக்கவே பார்த்திங்கன்னா பூனாவில் தான் நடந்துச்சு. அப்படி முழு படப்பு நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கும் டி.ஏ. மருதத்துக்கும் ஒரு காதல் வந்து உருவாயிருச்சு. அதாவது வந்து 2 பேரும் லவ்வர்ஸாக மாறிட்டாங்க. அவங்க அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிறது, படப்பிடிப்பு இடைவேளையில் வந்து தனியாக பேசிக்கிறது, படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் வந்து தனியாக வெளியில் போகிறது, சுற்றுறது, இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அந்த படக்குழுவினர் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தது. அதாவது வந்து இந்த மாதிரி என்எஸ் கிருஷ்ணனும் டி.ஏ. மருதமும் காதலிக்கிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து சாண்டோ, நான் சொன்னேன் இல்லையா, ராஜா சாண்டோ, அவருக்கு வந்து தெரிய வருது. அவர் கூப்பிட்டு என்எஸ் கிருஷ்ணன்ட்ட கேட்குறாரு, எடப்பா உன்னை பற்றி ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி டி.ஏ. மருதத்தை நீ விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நான் உண்மைதான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்குறாரு. விருப்பம்னு சொல்கிறாரு. அவர் தான் வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கும் டி.ஏ. மருதத்துக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார். யார்? அந்த ராஜா சாண்டோங்கிற இயக்குனர் தான் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த திருமண செய்தி அன்னைக்கு வந்து எல்லா செய்தித்தாள்கள்லையும் வருது. ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருக்கார். அவருடைய திருமணம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு டி.ஏ. மருதம் அப்படின்னும் போது என்எஸ் கிருஷ்ணன் டி.ஏ. மருதம் மணந்துக்கிட்டாரு, திருமணம் முடிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தி வருது. இந்த செய்தி வந்தோன்னே ஒரு பெரிய பூகமும் வெடிக்குது. அது என்ன அப்படின்னா, என்எஸ் கிருஷ்ணனுக்கு முன்னாடியே இந்த திருமணம் வந்து 1935 நடக்குது. 1931 பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கு வேறு ஒரு திருமணம் முதலே நடந்திருந்துச்சு. அவருடைய மனைவியாக வந்து ராசமேன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் குழந்தைகள்லாம் கூட இருந்துச்சு. ஸோ இந்த முதல் திருமணத்தை மறைச்சு என்எஸ் கிருஷ்ணன் வந்து டி.ஏ. மருதத்தை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற செய்தியும் வந்து இப்போ செய்தித்தாள்களில் வர ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாமே பார்த்திங்கன்னா டி.ஏ. மருதம் கேள்விப்பட்டு அவங்களுக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் மேலே ஒரு கோபம். அதாவது என்னென்னா, நம்ம ரொம்ப நேசித்து உண்மையாக விரும்பி காதலித்தோம், ஆனால் வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்ததை வந்து என்எஸ் கிருஷ்ணன் மறைச்சு நம்மளை வந்து 2ஆம் தாரமாக திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு கோபம். அதனால் டி.ஏ. மருதம் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு காலத்தில் வந்து சிறிது காலகட்டங்கள் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. 2 பேருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணனுக்கு எப்படியாவது டி.ஏ. மருதத்தோட மறுபடியும் சேரணும், எப்படியாவது வந்து மறுபடியும் டி.ஏ. மருதத்தோடு சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. என்எஸ் கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலருடைய உதவியால் அவங்க வந்து டி.ஏ. மருதத்திட்ட போய் பேசி, இந்த மாதிரி வந்து உங்களை ரொம்ப விரும்புகிறாரு, உண்மையாலுமே உங்களை நேசித்ததுனால தான் உங்களை திருமணம் பண்ணார், இப்பயும் உங்களோட நல்லா வாழணும் தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி மறுபடியும் என்எஸ் கிருஷ்ணனையும் டி.ஏ. மருதத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ டி.ஏ. மருதன், என்எஸ் கிருஷ்ணன் அவங்களுடைய காமெடி, அதாவது வந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையில் வந்து கலக்கிறாங்க, பயங்கரமாக கலக்கிறாங்க. 2 பேருமே பேராக வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது எண்ணிக்கையிலே கொண்டு வர முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து டி.ஏ. மருதம், என்எஸ் கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அந்த என்எஸ் கிருஷ்ணன், டி.ஏ. மருதம் பேரே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பிரபலமான ஒரு தம்பதிகள் பேராக இருந்துச்சு. அது ஏதோ ஒரு சில காரணத்தினால டி.ஏ. மருதம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, டி.ஏ. வேம்புன்னு ஒருத்தவங்க, அவங்கள வந்து என்எஸ் கிருஷ்ணனுக்கு 3வது மனைவியாக திருமணம் செஞ்சு வச்சாங்க. இது வந்து இவருடைய எப்படி சொல்லுது, ஆரம்பத்துலேருந்து இது வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை. இது வந்து இப்படி தான் வந்து அவர் தொடங்கினார் குடும்ப வாழ்க்கையை. அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டையர் காமெடி, அன்னைக்கு இருந்த சமூக அவலங்களை வந்து என்எஸ் கிருஷ்ணன் வெளிக்கொண்டு வந்தார். காமெடியிலே போகிற போக்கிலே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக அதை வந்து சொல்லிட்டு போவார். யாருடைய மனசும் புண்படாத அளவுக்கு வந்து அதை வந்து சொல்லிட்டு போவார். ராமாயணத்தை கூட பார்த்தீங்கன்னா கீமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகங்கள்லாம் போட்டார். அதெல்லாம் அன்றைக்கி ரொம்ப நகைச்சுவையான நாடகங்கள். அன்னைக்கு வந்து யார் மனதும் புண்படாத அளவுக்கு அந்த நாடகம்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக ஆச்சு. அதே நேரத்தில் ரொம்ப காமெடியாகவும் இருந்துச்சு. இன்னொரு காட்சி என்எஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா, ஒரு படம், அது பேர் எனக்கு சரியாக தெரில, அந்த படத்தில் ஒரு காட்சி, அதில் என்ன அப்படின்னா, என்எஸ் கிருஷ்ணன் ஒரு வேலையால் வேலை பார்ப்பார் ஒரு முதலாளிகிட்ட. அந்த முதலாளிகிட்ட வேலை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து எப்படி தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து அந்த முதலாளிகிட்ட கொடுப்பாரு. அந்த முதலாளி அந்த பொருளை வந்து என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட வாங்க சொல்லி, நீ இதை வாங்கி கழுவிட்டு கொண்டு போய் வீட்டில் வை அப்படின்வாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே தாழ்த்தப்பட்ட நபர் இன்னொரு பொருளை வந்து ஏதோ பழமோ ஏதோ ஒன்று
கொடுக்க வருவார் அந்த முதலாளிகிட்ட. இந்த முதலாளி வந்து என்எஸ் கிருஷ்ணன்ட்ட அதை நீ வாங்கி கழுவிட்டு போய் வந்து கிச்சனில் வை அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி 2-3 தடவை பார்த்தீங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட நபர் கொண்டு வர பொருளை அந்த முதலாளியை கை தொட்டு வாங்காமல் என்எஸ் கிருஷ்ணனை வாங்க சொல்லி கழுவிட்டு போய் வீட்டில் வை அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்டவர் வந்து பணம் கொண்டு வந்து அந்த முதலாளிகிட்ட கொடுப்பாரு. பணம் கொண்டு வந்து கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பணத்தை உடனே அவரே கையில் வாங்கி அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த பணத்தை வந்து என்எஸ் கிருஷ்ணன்ட்ட கொண்டு கொடுத்து இதை வந்து நீ பீரோவில் வை அப்படின்வாரு. முதலாளி இதை கழுவிட்டு பீரோவில் வைக்கவா கழுவாமல் பீரோவில் வைக்கவான்னு கேட்பாரு. டே இது பணம்டா, இதை கழுவிட்டு பீரோவில் வைக்கக்கூடாதுரா, இதை அப்படியே கொண்டு போய் பீரோவில் வை அப்படின்னும் போது என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், ஐயா வந்து நீங்கள் மற்ற பொருளையெல்லாம் கழுவிட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பணத்தை மட்டும் கழுவாமல் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் அந்த முதலாளிட்டு கேட்பார். அதாவது வந்து தாழ்த்தப்பட்டவங்க உயர்ந்தவங்கலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற கருத்தை வந்து ரொம்ப நகைச்சுவையாக அந்த காலத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணன் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தானம் பண்ணக்கூடியதில் என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி கிடையவே கிடையாது. யாராலையுமே அப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து சிவந்த கை அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவர் தான். அந்த எம்ஜிஆரே பார்த்திங்கன்னா இந்த தானத்தை வந்து என்எஸ் கிருஷ்ணன்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது அவரே பிற்காலத்தில் வந்து பல ஊடகங்களில் வந்து பேட்டியாக சொல்லியிருப்பார். அதாவது ஒரு 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 நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனும் அவங்க மனைவி வந்து வீட்டு வாசலில் உட்காந்து படியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து கர்ப்பஸ்திரியாக வருவாங்க. கர்ப்பமாக வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன்ட்ட ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்எஸ் கிருஷ்ணன் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா தாள் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுப்பாரு. அந்த கர்ப்பமாக வந்திருக்க அம்மாட்ட கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அம்மா 100 ரூபா தாளுங்கிறது அன்னைக்கு 100 ரூபா தாளுங்கிறது இன்றைக்கி 1 லட்சம் மாதிரி. உடனே தீயமருதம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாங்க, அந்த அம்மா வந்து உண்மையான கர்ப்பஸ்திரி கிடையாது, கர்ப்பமாக இல்லை, அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏமாந்து பணத்தை கொடுக்குறீங்க, இப்படி தான் பலருக்கு வந்து நீங்கள் ஏமாந்து பணத்தை கொடுக்குறீங்க, அதாவது வந்து பொய்யா அவங்கக்கிட்ட நிறைய பேர் ஏமாற்றி பணத்தை வாங்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தீயமருதம். அப்போ என்எஸ் கிருஷ்ணன் வந்து அப்படியா கூப்பிடு அந்த அம்மா கூப்பிடு அப்படின்னோடனே தீயமருதம் வந்து இங்கே வாமான்னு கூப்பிட்றாங்க. உடனே தீயமருதம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூப்பிட்டார் நம்ம கணவர், புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பணத்தை திருப்பி வாங்க போகிறாரு அப்படின்னு நினச்சி கூப்பிடுவாங்க. அந்த அம்மா மறுபடியும் அந்த கர்ப்பமாக அந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா உண்மையாலுமே கர்ப்பஸ்திரி கிடையாது. அந்த அம்மா மறுபடியும் வந்து என்எஸ் கிருஷ்ணன் முன்னாடி நிற்பாங்க. ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னோடனே என்எஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 ரூபா வந்து எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து கையில் கொடுப்பாரு. இதை வந்து தீயமருதம் பார்த்துட்டு, என்னங்க நான் ஒரு 100 ரூபா கொடுத்ததே அந்த அம்மா நடிக்கிறாங்க, நீங்கள் கொடுத்ததே தப்புன்னு சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு 100 ரூபா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க தீயமருதம். அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அந்த கர்ப்பமாக நடிக்கிற அம்மாவை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தீயமருதத்தை சொல்லுவார். அதாவது வந்து நம்ம 2 பேருமே நடிகர்கள், நம்ம நடித்து தான், நம்மளோட நடிப்புக்கு தான் நமக்கு காசு தராங்க, நம்ம நடிகர்கள், நீனும் ஒரு நடிகை நானும் ஒரு நடிகை, நம்ம 2 பேருமே வந்து உட்காந்துருக்கும் போது நம்மக்கிட்டே வந்து நடிப்புன்னு தெரியாமல் அந்த அம்மா வந்து நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அப்போ நம்மளோட அவங்க வந்து சிறந்த நடிகையாக நான் பார்க்குறேன், அதனால தான் ஒரு 100 ரூபா கொடுத்ததுக்கு மறுபடியும் கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே வந்தார். இன்னொரு விஷயம்லாம் ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, சுவிட்சை தட்டினா பால் வரும், சுவிட்சை தட்டினா வந்து துணி துவைக்கும், சுவிட்சை தட்டினா பாத்திரம் விளக்கும், சுவிட்சை தட்டினா வீடு கூட்டும் அப்படின்னு வந்து அன்னைக்கே சொல்லியிருப்பார். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கே இதெல்லாம் எப்படி தான் வந்து என்எஸ் கிருஷ்ணன் தெரிஞ்சு சொன்னார்னு தெரில. அவர் மனசில் இதெல்லாம் பட்டிருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது வந்து 60, 70, 80 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவரோட படத்தில் பயன்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி ஆனால் பாருங்களேன், இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு. மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு, டிஷ்வாஷர் வந்துருச்சு, எல்லா விதமான வசதிகளும் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கே அதை வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவருடைய படத்தில் காமெடியில் சொல்லியிருப்பார். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து தயாரிப்பாளராகவும் மாறினார். படங்களும் வந்து தயாரிக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு படம் தயாரிக்கிறார், மணமகள் அப்படிங்கிற ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படத்தில் தான் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களை வந்து கதாநாயகியாக அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎஸ் பாலையான்னு அன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வில்லன் நடிகர். அவரை வந்து இந்த படத்துக்கு வந்து கதாநாயகனாக போட்டு பத்மினி டிஎஸ் பாலையாவுடைய பேரில் 2 பேரும் கதாநாயகியாக எடுத்தார் அந்த படத்தை. மணமகள்ன்ற படம், அந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கர வெற்றி படம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து பணத்தை அள்ளி குவிச்சிச்சு. பயங்கரமான ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுனால இப்போ தானே கார் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் வெற்றி அடைஞ்சால் உடனே கார் வாங்கி கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார் வெற்றி அடைஞ்சால் உடனே கார் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ் பாலையாங்கிற நடிகருக்கு அவர் பயன்படுத்தி இருந்த ஃபாரின் காரை அப்படியே கிஃப்டாக கொடுத்துட்டார்.
இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் செஞ்ச சாதனைகள்லாம் வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அவர் வந்து தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி பல பேர், அதாவது பல சினிமா பிரபலங்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வி.கே. ராமசாமி, அதுக்கப்புறம் பாலையா, அதுக்கப்புறம் காக்கா ராதாகிருஷ்ணன், தங்கவேலு, இப்படி வந்து நடிகர்களை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கார். நான் சொன்ன மாதிரி பத்மினி, எம்.என். ராஜம்னு ஒரு நடிகர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் இவர் தான் அறிமுகப்படுத்தினார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீம் சிங்னு ஒரு பிரபலமான டேரக்டர் இருந்தார், அவரை. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் பஞ்சுன்னு ரெட்டையர்கள் அந்த டேரக்டர், அவங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்தினதும் என்எஸ் கிருஷ்ணன் தான். ஸோ என்எஸ் கிருஷ்ணன் இவ்வளவு வந்து தான உள்ளம் படைத்தவர். அதாவது யாராவது அவர் வீட்டில் வந்து உதவின்னு கேட்டால் உடனே வந்து என்ன இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாரு. கடைசி காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அதாவது அவருடைய சாகும் தருணத்தில், அவர் இறக்குற காலத்தில் வந்து சில கஷ்டப்பட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தான் அவர் சிகிச்சைக்காண்டி அட்மிட் ஆயிருந்தார். அப்போ கூட வந்து அவர் வந்து தானம் பண்ணுறதை விடவே இல்லை. அதாவது எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேன்டீன் வச்சுருந்தார், அதாவது சாப்பாடு கடை வச்சுருந்தார். அந்த கடையில் வந்து டோக்கன், அதாவது வந்து ஒரு டோக்கன் வாங்கிட்டு தான் சாப்பிடணும். என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய வேலையால் அனுப்பிச்சு, ஒரு 30 டோக்கன் வாங்கிட்டு வா, ரொம்ப கம்மியான காசு, 2 அணா 3 அணா அப்படின்னு இருக்கும், ஒரு 30 டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னோடனே அவர் போய் ஒரு 30 டோக்கனை வாங்கிட்டு வருவார் அந்த எய்த்த சாப்பாடு கடையில். இதை வந்து என்எஸ் கிருஷ்ணன் கையில் வச்சுப்பார், பெட்டில் படுத்த மணி கையில் வச்சுப்பார். அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அன்றைக்கி வந்து விசிட்டர்ஸ், அதாவது வந்து நோயாளியை பார்க்கறதுக்காண்டி நிறைய பேர் வருவாங்க. அப்போ பார்க்க வரவங்ககிட்டலாம் அவர் என்எஸ் கிருஷ்ணன் ஆளுக்கு ஒரு டோக்கனை கிழிச்சு கொடுப்பார். குளிச்சு இந்த எய்த்தாப்பில் சாப்பாடு கடை இருக்குது, போய் வயிறார சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டோக்கன் கொடுப்பாரு. அப்படி வந்து அவர் அட்மிட் ஆகிருந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து தினம் டோக்கன் கொடுக்குறத அவர் பழக்கமாக வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து எல்லா டோக்கனையும் கொடுத்துட்டார், 30 டோக்கனையும் யாருக்கோ கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து என்எஸ் கிருஷ்ணனை பார்க்க வர்றார். ரொம்ப முக்கியமான நபர், என்எஸ் கிருஷ்ணன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்த ஒரு நபர், ஏழ்மையான ஒரு நபர். அவர் வந்து ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு அவர் வந்து எந்திரிச்சு கிளம்புறாரு. அப்போ என்எஸ் கிருஷ்ணனை பார்த்து திரும்பி பார்க்குறாரு. அதாவது என்ன நோக்கம்னா, சாப்பாட்டு டோக்கன் கொடுக்குறாருன்னு சொன்னாங்களே, கொடுக்கலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு ஏக்கத்தில் இந்த உதவி கிடைக்கலையே, அந்த சாப்பாடு உதவி கிடைக்கலையேங்கிற மாதிரி என்எஸ் கிருஷ்ணனை திரும்பி பார்ப்பார். என்எஸ் கிருஷ்ணன் அதான் வந்து எப்படி சொல்லுது, அந்த பார்வையிலே புரிஞ்சுக்கிட்டு என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லுவார். டோக்கன் இல்லைன்னு நினைக்கிறியா, தீந்து போச்சுரா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர்கிட்ட வேறு காசு இல்லை, அதுக்கப்புறம் கொடுக்குறதுக்கு வேறு எதுவுமே காசு இல்லை, தீந்து போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றும் பார்ப்பார். பார்த்தா அந்த வெள்ளி செம்பு, அன்றைக்கெல்லாம் பால் குடிக்கிறதுக்கெலாம் வெள்ளி செம்பு தான் பயன்படுத்துவாங்க. அந்த வெள்ளி செம்பு அங்கே வந்து டேபிளில் இருக்குது. உடனே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி செம்பை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இதுதான்டா என்கிட்ட கடைசியாக இருக்குது, இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. இல்லை ஐயா இல்லையா பரவாயில்லையா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை அனுப்புகிறாரு. அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு இரவே பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் இறந்து போயிறார். அதாவது கொடுத்து என்ன வேணாலும் செய்வார் சார். அவர் உதவினா என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி செய்ய முடியாது, அந்தளவுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட அவர் கொடுக்க முடியாது, இனிமே நம்மக்கிட்ட காசு இல்லை, இனிமே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும் போது அவர் இறந்தே போயிட்டார். அதான் அந்த மாதிரி ஒரு நபர் தான் என்எஸ் கிருஷ்ணன். அவரை பற்றி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் சார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்லி சாப்ளின் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சட்டையர் காமெடி பண்ணுவார். சமுதாயத்தில் உள்ள கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சார்லி சாப்ளின் சொல்லுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்எஸ் கிருஷ்ணனுடைய காமெடியும் அமைஞ்சிருந்துச்சு. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பேரும் புகழோடு அவர் இருந்தார். பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் என்ன மாதிரி காமெடி பண்ணாரோ அதே மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசுகிற மாதிரி காமெடிகளை வந்து விவேக் பண்ணதுனால தான் சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து விவேக்கு கொடுத்தாங்க. அதை கிட்டத்தட்ட பாருங்களேன், என்எஸ் கிருஷ்ணன் என்னென்ன பண்ணாரோ, அவருடைய படத்தில் காமெடியில் என்னென்ன வந்து சமுதாய சீர்திருத்தம் சொல்ல வந்தாரோ, சமுதாயத்தில் உள்ள அவலங்களை பற்றி பேசினாரோ அதே மாதிரி தான் விவேக்கும் பேசிப்பார். நிறையா படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் விவேக்கும் பார்த்திங்கன்னா சின்ன கலைவாணர்னு வந்து பேரோடு இருந்தார். ஆனந்த விகடன் இருக்காங்க இல்லையா பத்திரிக்கை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் என்எஸ் கிருஷ்ணன் விருதுன்னு வருஷம் ஒரு விருது வந்து என்எஸ் கிருஷ்ணன் பேரில் கொடுத்துட்ருக்காங்க. சென்ற வருடம் கூட பார்த்திங்கன்னா அந்த சட்டையர் காமெடி பண்ணவங்கள கோபி சுதாகர் அவங்களுக்கு அந்த விருதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா கலைஞரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இந்த கலைஞரோட நெருக்கம் எப்படி வந்துச்சுன்னா, சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்துச்சுல, மாடர்ன் தேட்டர்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. மாடர்ன் தேட்டர்ஸில் தான் அன்றைக்கி சினிமாவில் உள்ள மொத்தமே அங்கே தான் இருப்பாங்க, மொத்த கூட்டமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி கலைஞர் வந்து என்எஸ் கிருஷ்ணனும் கலைஞரும் மாடர்ன் தேட்டர்ஸில் சந்திக்கிறாங்க. அவங்களுக்குள்ள
ஒரு நட்பு உருவாகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பணம்ங்கிற படத்தில் கலைஞருக்கு வந்து கதை வசனம் எழுதுறதுக்கான வாய்ப்பு அது வழங்கினதும் என்எஸ் கிருஷ்ணன் தான். கடைசி வரைக்கும் கலைஞரோடையெல்லாம் நெருங்கிய நட்போடு இருந்தார். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பயணம் பண்ணார். அதாவது அண்ணாவுடைய சேர்ந்து அண்ணாவுடைய பிரச்சாரங்களுக்கெல்லாம் கூட என்எஸ் கிருஷ்ணன் போனார். ஸோ என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அது என்எஸ் கிருஷ்ணன் வாழ்க்கையில் சில கருப்பு பக்கங்கள் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. நம்ம கூட அதை பற்றி இந்த தியாகராஜ பகதூரை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசியிருக்கோம். அதில் என்எஸ் கிருஷ்ணனும் சம்மந்தப்பட்டிருப்பார். அந்த லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறது ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த பிரபலங்கள் சினிமா நடிகர்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப பர்சனலான வாழ்க்கையை வந்து எழுதி கீழ்த்தரமாக செஞ்சுட்டு இருந்தார். இதை பல நேரங்களில் வந்து கண்டிச்சிட்டு இருந்தாங்க. யார் யார் கண்டிச்சா அப்படின்னா, தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், அப்புறம் வந்து பச்சிராஜா ஸ்டுடியோஸ், ஸ்ரீராமுலு அவர் தயாரிப்பாளர், இவங்கெல்லாம் கண்டிச்சாங்க. ஆனாலும் அது வந்து எதுவுமே பண்ண முடியலன்னும் போது அது வந்து எப்படின்னா, அந்த கொலை வழக்கு, அது அந்த லட்சுமிகாந்தன்றவர் கொல்லப்பட்டார். அந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன், இந்த ஸ்ரீராமுலு 3 பேரும் வந்து கைது செய்யப்பட்டு இவர் குற்றவாளின்னு இந்த நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு சொன்னது. அதனால் இவங்க வந்து சில காலம் வந்து சிறையில் இருந்தாங்க. என்எஸ் கிருஷ்ணன் எல்லாருமே சிறையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து தியாகராஜ பகதூர் வந்து ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டார். அவர் வந்து இந்த மாதிரி தியாகராஜ பகதூர்ங்கிறவர் வந்து தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு வேதனைப்பட்டார். அந்த வேதனையிலே பார்த்தீங்கன்னா அவரால் அடுத்து செயல்பட முடியாமல் போச்சு. வெளியில் வந்து கூட அவரால் வெற்றி படங்கள் கொடுக்க முடியாமல் போச்சு. கடைசியில் வறுமையில் தோல்வியில் அவர் இறந்து போன கதை நமக்கு தெரியும். ஆனால் என்எஸ் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவர் வந்து தளரல. அவர் வந்து எப்பவும் போல அந்த காமெடி உணர்வோடு அந்த ஜெயிலில் இருக்கிற கைதிகளோடையெல்லாம் அதே மாதிரி பேசிட்டு வச்சுட்டு இருந்தார். அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து லண்டனில் இருந்துச்சு. லண்டனில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இவங்க 3 பேருமே குற்றமற்றவர்கள், நிரபராதி அப்படின்னு சொல்லி அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிட்டாங்க. இந்த வழக்குலேருந்து வந்த தியாகராஜ பகதூர் அவர் அதுக்கு மேலே தலை தூக்கவே முடியாமல் போயிட்டார். ஆனால் பச்சிராஜா ஸ்டுடியோஸ்னுடைய ஓனர் ஸ்ரீராமுலு அவர் ஒரு பிரபல தயாரிப்பாளர் அதுக்கப்புறமும் வளம் வந்தார். என்எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் தான் என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப பிரபலமான பேரும் புகழும் வந்துச்சுப்பா. இன்னும் பேர் புகழ் எல்லாமே என்எஸ் கிருஷ்ணனுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோய்வாய்ப்பட்டு அந்த மருத்துவமனையில் இறந்து போனார் இல்லையா, அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 1957 அக்டோபர் 30 அன்னைக்கு என்எஸ் கிருஷ்ணன் இறந்து போனார். என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா அவர் யார் அப்படிங்கிறத எல்லாருமே உண்மையாலுமே தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச தகவலை இங்கே சொல்லியிருக்கோம். அது மறக்க முடியாத, காலத்தாலும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை மன்னர் என்எஸ் கிருஷ்ணன் நம்ம சொல்லலாம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன்னா சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல நூற்றாண்டு கூட நம்ம அவரால் மறக்க முடியாது. அவரையெல்லாம் நம்ம மறந்து கடந்து போக முடியாது. அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். அதே நேரத்தில் பல பேருக்கு பல உதவிகளை வந்து செஞ்ச ஒரு வள்ளல் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து அவருடைய சிலையை வந்து நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. உண்மையாலுமே அவரை பற்றின தகவல்லாம் நிறைய பேர் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆவணங்கள் இருக்குது. யூடியூப்லேயே என்எஸ் கிருஷ்ணனை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது, பழைய செய்தித்தாள்கள்லேயும் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி தகவல்கள் இருக்குது. ஸோ என்எஸ் கிருஷ்ணன் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை கலைஞர். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தொடர்பாக பலருக்கும் அறியாத சுவாரஸ்யமான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.